ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகன்ஸ் கார்னர், ஜாய் ஆஃப் ஷேரிங். இன்றைக்கி நம்ம சூப்பரான ட்ரிங்க் தாங்க பார்க்க போகிறோம். அப்புறம் ஒரு ஹேர் ஆயில் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஹேர் க்ரோத்துக்கான ரெண்டு விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். ஒன்று ஹேருக்கு தடவுற ஆயில், அதாவது ஹேர் க்ரோ ஆகிறதுக்கு தடவுற ஆயில், அது ஒன்று செய்ய போகிறோம். இன்னொன்று ஹெல்த் ட்ரிங்க் பண்ண போகிறோம், ஹேருக்கான ட்ரிங்க் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளெண்டர் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை ஜார், மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் உங்கள் கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, அப்புறமா கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப புளிச்ச கர்ட் எடுக்காதீங்க. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலைக்கு நீங்கள் ஒரு 50 கிராம் தயிர் எடுத்துக்கலாம். இதை நம்ம மோராக்கி தான் குடிக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் புளிப்பு இல்லாமல் எடுத்துக்கோ, ரொம்ப புளிப்பு வேணால், லைட்டாக புளிப்பு இருக்காமல் எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறமா சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட எந்த சீரகத்தூள் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நிறையாவே ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் செய்யாது, ரொம்ப நல்லது தான் சீரகம். உங்கள்கிட்ட கருஞ்சீரகத்தூள் இருந்துச்சு அப்படின்னா, கருஞ்சீரகம் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துக்கலாம். அது கண்டிப்பாக ஹேர் க்ரோத் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட். அது நான் சீரகத்தூள் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான உப்புனா நம்ம நார்மலுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துக்கணும். உப்பு அதிகமாக சேர்க்கக்கூடாது. நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு ஃப்ளேவருக்கு தான் அது. இப்போ இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட். கருவேப்பிலை, தயிர், சீரகத்தூள், இந்த மூணையும் தினமும் காலையில் 30 டேஸ்க்கு அரைச்சி குடிச்சு பாருங்கள். 30 டேஸ்க்கு அந்த முடி உதிர்றது நின்று அது ஹேர் க்ரோ ஆகிறது ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கிரைண்ட் பண்ணி நல்லா பல்ஸ் போட்டு நம்மளோட கருவேப்பிலை நல்லா க்ரஷ் ஆனதுக்கப்புறம் மிக்சிலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு திருப்பி கிரைண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், நான் கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது மோராக்கி தான் குடிக்கணும். நான் நிறையாவே தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ திரும்பி இதை கிரைண்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு. இதை யூஸ்வலாக நான் குடிக்கும்போது இது அப்படியே தான் எடுத்து குடிச்சுக்குவேன். இது இப்போ நீங்கள் குழந்தைங்களுக்கோ இல்லை பெரியவங்க கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபில்டர் பண்ணியும் கொடுக்கலாம். ஆனால் இது அப்படியே குடிக்கும்போது தான் நமக்கு நல்ல எனர்ஜி கிடச்சி நல்ல ஹேர் நல்லா க்ரோ ஆகும். இது குழந்தைங்களுக்கும் நல்லா கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நம்மளோட கருவேப்பிலை ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு. இது குடிச்சு பாருங்கள். குடிச்சு பார்த்து கண்டிப்பாக தினமும் 30 டேஸாக அட்லீஸ்ட் எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும். இப்போ இது நம்மளோட ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம ஹேருக்கான ஆயில் அடுத்த பார்ட்டில் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் கண்டிப்பாக அந்த ஹேர் க்ரோத்துக்கான ஆயில் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். Thank you for watching this video, friends. We'll catch you in another video. Till then, bye-bye.